திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தன்னுடைய ஃபைட்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போகிறாரு. அவரும் சரி, ஆதவ் அர்ஜுனும் சரி, இன்னைக்கு அனுப்பின பெட்டிஷன்ஸும் சரி, எல்லாமே சொல்கிறது என்னன்னா, அதிமுக வந்து திமுகவுக்கு எதிரி இல்லை, எங்களுடைய எதிரி திமுக. இந்த தேர்தல் முழுக்க நாங்கள் எங்களுக்கு வந்து திமுக தான் போட்டி. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நாங்கள் வாங்குகிறோம். அதிமுக வந்து அந்த ரேஸில் இல்லை. அந்த ரேஸில் வந்து நேரடியாக அவரே சொல்கிறாரு, பேச்சிலேயே தொகுதி பிரச்சனைகளை பேசாமல் வேறு பிரச்சனைகளை பேசும்போது அத்தனை கூட்டணி இத்தனை கூட்டணி அதெல்லாம் கிடையாது. திமுக தவேகா கிடையே தான் 4 முனை 40 முனைலாம் கிடையாது, 2 முனை தான் பேசுறாரு. 2 முனை தான் அப்படின்றார் இல்லையா? அதில் தான் அவருடைய நரேஷன் வந்து பெரிய அளவுக்கு நிற்கிது. அரசியல் களத்தை தாண்டி இந்த இடத்துலையும் அந்த நரேஷனை செட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும்? மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை விஜய் மேலே வந்து விஜய் எங்கே போனாலும் இப்படிலாம் அவரை முடக்கிறாங்கப்பா அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு ஏற்படுமா? இல்லை இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வு ஏற்படுமா? ரெண்டும் ஏற்படும். எப்படி? அவங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, தாவேகாவுடைய ஓட்டர்ஸு, தாவேகாவுடைய ஆதரவாளர்களுக்கு விஜய் சொல்கிறது ரைட்டு. அவங்க பல பேர் வந்து செந்தில் பாலாஜி தான் அந்த சதி திட்டம் பண்ணாருன்னு நம்பினாங்களே. ஒரு மதியழகனுடைய ஒய்ஃபு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்துனாங்க, பெப்பர் பவுடர் வச்சு அடித்தாங்க கரூர் சம்பவத்தில், அப்படிலாம் வந்து வீடியோலாம் பேசினாங்க. ஸோ ஒரு அம்மா நேற்று கூட பேசிச்சு பெரவலூரில், எப்போவுமே வந்து அவங்கெல்லாம் வந்தால் பஸ் வராது, இப்போ தான் பஸ் வருது. நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் அந்த ஏரியாவில் பஸ் வந்துட்டு தான் இருக்குது, ரைட்டா, இப்போ தான் பஸ் வருது அப்படின்னு. அப்போ முன்னாடி அண்ணன் எடப்பாடி சொன்னால ஆம்புலன்ஸாக விட்றாங்க, ஆம்புலன்ஸ். இந்த மாதிரி இந்த நெரேஷன்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான நெரேஷனை வந்து அவங்க ஆதரவாளர்கள் நம்புவாங்க. அவங்க ஆதரவாளர்களுக்கான தீனி, அவங்க ஆதரவாளர்கள் வந்து பட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு நெரேஷன். ஆனால் இதை தாண்டி டிஎம்கே ஆதரவாளர்கள் இதுக்கு நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க நடுநிலை வாக்காளர்கள். அவங்க என்ன நினைப்பாங்கன்றது இப்போ தெரியாது. உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும். ஓஹோன்னு ஆரம்பித்த விஜய் வந்து இன்னைக்கு வந்து அவரும் ஒரு போட்டியாளர்ன்ற அளவுக்கு தான் வந்து மக்களுடைய புரிதல் இருக்குன்ற மாதிரி சர்வே ரிசல்ட்ஸ். ஓஹோலேருந்து கீழே இறங்கிட்டாருன்ற ஓஹோலேருந்து கீழே இறங்கிட்டார். எப்படி? கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் சம்பவங்கள், நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கீழே இறங்குறாரு. இப்போ வந்து இந்த பிரச்சாரத்துக்குள்ளே போகும்போது உண்மையிலேயே விஜய் வந்து விஜயுடைய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அவரோட ஆதரவாளராக இருந்தால் என்ன தெரியுமா சொல்வேன், விஜய் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போங்க. விஜய் தமிழ்நாடு முழுக்க போனால் அவருக்கு ஆதரவு பெருகும். எம்ஜிஆரோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் ஓட்ட வண்டி ஒன்று விஜயகாந்த் கொடுத்தார் இல்லையா, அந்த காலத்து ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். அந்த காலத்தில் இருந்த டங்குடா ரோடில் அந்த ஓட்ட வண்டியில் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தது தான் எம்ஜிஆருடைய கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்னைக்கு விஜய் வந்து எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போனா அதுதான் நடக்கும். அதை ஒரு திட்டமிட்ட முறையில் ஒருங்கிணைச்சு எம்ஜிஆர் மாதிரி பண்ணலாம். எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் மாதிரின்றாரு, இதுலேயும் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ணலாம். திட்டமிட்ட முறையில் ஒருங்கிணைச்சு அழகாக கொண்டு போய் அந்த கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். விஜயுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எங்கேயோ போகும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறார். அதெல்லாம் பண்ணாமல், அதனால தான் அங்கேருந்து இங்கே வராரு. அவர் இயல்பிலேயே சோம்பேறி, சுயநலவாதி, அதனால அவர் அதை பண்ணாமல் இருக்காரு. சொன்ன டைமுக்கு மேக்கப்போட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காரக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு அவருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பேர் இருக்கு. ஒரு சில நடிகர்களை தான் வந்து ஷூட்டிங் வரமாட்டாங்க, படத்துக்கு அந்த ஒப்பந்தம் போட்டாலும் பண்ண மாட்டாங்க அப்படிம்பாங்க. அவர் வந்து சினிமா ஃபீல்டில் அக்யூரேட்டான ஆள், பங்க்சுவாலிட்டிக்கு பேர் பெற்றவர், அது எல்லாருமே சொல்றாங்க. ஏங்க கரூருக்கு லேட்டா வந்த விஜய்னா ஒரு விஜய் தானாங்க, அங்க சோம்பேறித்தனம் இல்ல. அரசியல் விஜய் வேற, இந்த விஜய் நடிகர் விஜய் வேற, அது அண்ணன், இது தம்பி, இது வேற, அது வேற. சரி, வர